உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை நம்புறது. தேவனுடைய வார்த்தையை நம்புறதுன்னா அவர் நமக்கு செய்கிறது எல்லாமே நன்மைதான். நாம் தேவனுக்கு பிரியமாக சத்தியத்தில் நடக்கும்போது, அது உண்மை கிறிஸ்தவனாக நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகள், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே, அந்தகாரத்துக்குள்ளே, பாவத்துக்குள்ளே கிடக்குதுன்னெலாம் சொல்லுவோமே. இந்த உலகம் அந்த கர்த்தரை எதிர்க்கிறது. தேவன் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாட்டா பரவாயில்ல, இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, பச்சை மரத்துக்கு இதை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லுகிறது போல, இந்த உண்மை கிறிஸ்தவர்களை, பேர் கிறிஸ்தவர்களை நான் சொல்லலை, அவங்க பேர் மட்டும்தான் கிறிஸ்தவ பேர் இருக்கும், வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்து மக்களோட ஒத்து போகிறதா இருக்கும். ஒரு ஆஃபீஸில் 15 பேர் இருக்கிறாங்க, அதில் அநேகர் வேறு வேறு ஆள்களாக இருந்தாலும், உண்மை கிறிஸ்தவர்கள் ஒருத்தரோ தப்பித்தவர் 2 பேராக வந்துட்டா, அந்த மீதி எல்லாரும் லஞ்சம் ஊழல்லாம் செய்கிறது போல், பொய் சொல்கிறது போல், இவனும் அந்த மாதிரி லஞ்சம் ஊழல் பண்ணி பொய் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இவன் அந்த அவர்களோட சேர்ந்து அந்த பாவத்துக்கு ஒத்து போகலைன்னா, இவன் மேலே மொட்டைக்கடதாசி எழுதி இவனை ஏதாவது ஒரு விதத்தில் தண்டித்து வெளியேற்றி விட்ட, நீ கூட இருந்தால் நம்மளை காட்டி கொடுத்துருவான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இந்த உண்மை மனுஷன் மீதி மக்களால் தண்டிக்கப்படுகிறான். எதுக்கு? செஞ்ச பாவத்துக்கா? இல்லை, அவர்களோட சேர்ந்து பாவம் செய்யாமல் இருக்கிறதுனால. அதை பற்றி ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அது பேதுரு எழுதின நிருபத்தில் வருது. நான் அதை வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இங்கே இதை கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும். நான் இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி. என்ன சோதனை? நீங்கள் தொடர்ந்து சத்தியத்தில் நிலை நிற்பீங்களா? தொடர்ந்து பரிசுத்தம், தேவ நீதி, சத்தியம்னா உண்மை, உண்மைக்கு புறம்பாக போகாமல் இருக்கிறது. தேவன் சத்தியபரர், சத்தியத்தில் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அங்கே மற்றவர்கள் நம்மையும் சேர்ந்து அவர்களோட கூட அந்த பாவத்துக்கு இழுக்கிறார்கள். அப்படி அவர்களோட சேர்ந்துட்டால் இந்த உலகத்தார் நமக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் முடிவில் நரகம் போகணும். ஆனால் நமக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. நமக்கு தெரிகிறது பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இரட்சகர். நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தவர் அவர் மட்டும்தான். அதனால் இவரை பின்பற்றுகிறது தான் சரி. நம்முடைய வாழ்க்கையில் பொய், பித்தலாட்டம், பாவங்கள், லஞ்சங்கள், ஊழல்கள், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், கொள்ளைகள், இதெல்லாம் எதுவும் வேண்டாம், இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்மை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறோம்.
அப்படி காத்து கொள்ளும்போது அது என்ன நடந்துருது, இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது ஒரு பெரிய சோதனை. சுற்றியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் ஏன் வீட்டாரே சத்துருக்களாகிறாங்கன்னு போட்டிருக்குல்ல. அப்போ வீட்டாரே நமக்கு சோதனையாக இருக்காங்க. அங்கே நமக்கு நண்பர்கள் பொதுவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தனியாக விடப்பட்டு நிற்கிற ஆளாக இருப்பீங்க. மற்ற எல்லாரும் ஒரு பொய்யோடு சேர்ந்து அப்படி அலைன் பண்ணி போயிடுவாங்க. நீங்கள் மட்டும் அந்த பொய்க்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. நான் சத்தியத்தில் நடப்பேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், லஞ்சம் ஊழலுக்கெல்லாம் போக மாட்டேன், பாலியல் பலாத்காரங்களுக்கு போக மாட்டேன், கொள்ளைகளுக்கு நாங்கள் போக மாட்டோம், அவங்களுக்கு உடந்தையாக இருக்க மாட்டோம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா கூட இருன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி காரியங்களுக்கு கூட நின்னாவே உடந்தை தானே, நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம இருக்கும்போது, சாதாரணமாக எல்லோரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப இது இந்த ஸ்ட்ரைக் சரியான காரணத்துக்காக இல்லை, இது சரியில்லை, அதனால் இந்த கூட்டத்தில் நான் சேர மாட்டேன்னா, நீங்கள் ஸ்ட்ரைக்கில் அவங்களோட சேரலைன்னாவே உங்களுக்கு எவ்வளவு பாடுகள் வருது தெரியுமா? அப்போ இதெல்லாம் நீங்கள் சத்தியத்தில் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களான்னு சோதிச்சு பார்க்குற ஒரு சோதனையாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. சரிதானா? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து இவ்வளவு பிரச்சனை என்னடா அது, நம்ம ஒரு பாவமும் செய்யலை, நமக்கு ஏன் இப்படி பிரச்சனை அப்படின்னு நீ ஒன்றும் ஆச்சரியப்படாத. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். என்னது, நம்ம ஒரு தப்பும் பண்ணலையே, இது எங்கிட்டு கலந்து இப்படி பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படி நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கூடுமான வரைக்கும் நீங்களாக ஒரு சொந்த தொழில் செஞ்சு பிழைக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றவர்களோட கூட சேர்ந்து ஏதாவது செய்யும்போது அவர்களோட சேர்ந்து அந்த குற்றங்களுக்கு நீங்கள் ஒத்து போகலைன்னா உங்களை ஆட்டைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் கழட்டி விடுவாங்க. அதப்போ நமக்கு நஷ்டங்கள் வரும். நீங்களாக தனியாக ஒரு தொழில் தொடங்கி நடத்துனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் பொதுவாக சொல்லுவேன். நான் உங்களை நடுவே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவின் மகிமை எப்போ வெளிப்படுது? அவர் சபையை எடுத்துக்கொள்ள வருவார் அப்போ, அல்லது நீங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்து நீங்கள் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பரலோகத்துக்கு போகிறீங்களே, அப்போ அங்கே போகிறப்ப அந்த மகிமை உங்களுக்கு வெளிப்படும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இயேசுவே அவருடைய பாடுகள் நிமித்தம்தான் உண்மையாக இருந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செஞ்சு அவ்வளவு பாடுகளையும் சகித்து ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்தாரே, அந்த பாடுகள்னால அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உன்னதங்களில் உட்கார்ந்தார். இப்போ நீங்கள் உங்களை சுற்றி எறிகிற இந்த புதுமை என்று நினைக்கிற அந்த அக்கினியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், சத்தியத்தில் நடப்பேன், பொய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன், அவர்களுடைய பாவங்களுக்கு நான் பங்காளி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கிறதுனால எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள். அவங்க பேச்சை கேட்டால் அப்படியே நம்ம சாகலாம் போல் இருக்கும், அப்படி பேசுகிறாங்க. அப்படி அவருடைய இயேசுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அதாவது நீங்கள் மற்ற மனுஷர்கள் மாதிரி குற்றம் செஞ்சு அதனால் பிடிபட்டு அடிக்கப்பட்டால் அதில் ஒரு மேன்மை இல்லை. ஆனால் நீங்கள் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுகிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு பாவமும் இல்லை, கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த உலகத்தாருடைய பாவங்களுக்கு நாங்கள் பங்காளிகள் ஆக மாட்டோம். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காரியம் செய்வோம்பாங்க, அதில் தப்பான காரியம் ஒன்று வரும். அதனால் என்ன செய்வோம், எப்பா இந்த கூட்டத்தில் நான் இல்லை, நான் விளைவிக்கிறேன், நீங்கள்லாம் போய் செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்போ
அந்த கூட்டத்தில் இல்லாமல் போகிறதுனாலே இந்த பூமிக்கேற்ற உலகத்துக்கேற்ற சில நன்மைகள் கிடைக்காம போகுது. அது மட்டும் இல்லை, இந்த மீதி ஆட்கள்லாம் உங்கள் மேலே காய் மகாரமாக பார்ப்பாங்க. இவன் மட்டும் பரலோகமா? நம்மெல்லாம் பரலோகம் போக மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கன்னு. அதனால் அவங்க நம்மளாம் பரலோகம் போக மாட்டோம், இவன் மட்டும் பரலோகம் போகிறானா, அதுவே அவங்களுக்கு ஒரு கோபமாக இருக்கும். அப்படி அவர்களுடைய அதாவது கிறிஸ்துவோடு கூட செய்ய நீங்கள் பாடுபட்டதுனால நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன்னா அவர் வெளிப்படும் போது அவருடைய மகிமைக்கு நீங்கள் மகிமை பெறுவீங்கன்னு சொல்கிறாரு. இந்த 2 வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அந்த மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மைகளை பெறும்போது இந்த பூமியில் எவ்வளவு பாடுகளோ அதுக்கேற்றாற் போல் பரலோகத்தில் நீங்கள் அவ்வளோ பெரிய சந்தோஷங்களை நீங்கள் பெறுறீங்கன்னு பைபிளில் போட்டிருக்குல்ல. நான் அதை வாசி காட்டுறேன். 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான உபத்திரவம், அதாவது இந்த பூமியில் கிறிஸ்துவுக்காக வாழும்போது உபத்திரவங்கள் வருது. அது சீக்கிரமான அந்த பூமியை விட்டு பூமிக்குள்ளே மட்டும்தான் அந்த உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் இங்கே பாடுபடும்போது உங்களுக்கு பரலோகத்தில் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பாடுபட்டீங்களோ அதுக்கு ஏற்ற அளவில் பரலோகத்தில் உங்களுக்கு நித்திய மகிமை உண்டாகிறது. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், இது லேசான உபத்திரவம்னு சொல்லிவிட்டார். இயேசு பட்ட பாடுகளை போல் யாரும் அப்படி பாடுபட முடியாது. நமக்கு ஒரு லேசாக ஏதோ சில காரியங்களை பாடுகளை அனுமதிக்கிறார். நாம் தாங்கத்தக்கதா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையின்றி வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படியே சோதனை வந்தாலும் கூட சோதனையில் ஜெயிக்க அல்லது சோதனையிலேருந்து தப்பிக்கொள்ள நமக்கு ஒரு வழியை உண்டாக்குறாருன்னு அங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க. இங்கே இப்போ உங்களோட இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் உபத்திரவத்தில், அதாவது கர்த்தர்கிட்ட உண்மையாக இருந்ததுனால, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக பரிசுத்தமாக வாழ்கிறதுனால உங்களுக்கு உபத்திரவம் வருது பார்த்தீங்களா, அந்த உபத்திரவத்தை பற்றி பேசுது. எவ்வளோ பேர் இந்த உபத்திரவத்தில் இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷப்படுங்கன்றாரு. அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் உங்களுக்கு அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அப்படி சொல்லிட்டார். அப்புறம் இயேசுவே சொன்ன இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அது இயேசுவே சொன்னது தான். அதனால் நீங்கள் அதை சந்தோஷமாக நீங்கள் கவனிக்கலாம். மத்தேயு 5:10-11-12 வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அநீதி செஞ்சுட்டு துன்பப்படுறவங்க இல்லை, சத்தியத்தில் நடக்கிறது நிமித்தம், நீதியாய் காரியங்களை நடப்பிக்கிறது நிமித்தம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இயேசுவின் நிமித்தம் நம்ம மேலே பொய் குற்றச்சாட்டுகள், அதானே என் நிமித்தம் உங்களை நிந்தித்து திட்டுறது, துன்பப்படுத்தி எத்தனை விதங்களில் துன்பப்படுத்துவாங்க, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த நீதியில் சத்தியத்தில் நடக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கூட இப்படி தான் துன்பப்படுத்தினாங்க. இப்போ உங்களுக்கு அது மாதிரி துன்பம் வருது. இயேசு அது மாதிரி துன்பப்பட்டார். அவர் இப்போ தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறாரு. நீங்களும் கூட கர்த்தருக்காக எவ்வளவு பாடு சகிக்கிறீங்களோ அதுக்காகத்தா போல் பரலோகத்தில் உங்களுக்கு அங்கே பலன் இருக்கிறது என்று இங்கே கர்த்தர் சொல்ல வருகிறார் இல்லையா? ஆமாம், கர்த்தருக்காக பாடு சகிக்கிறது. அவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன், நான் சிலுவையை தூக்கிட்டு முன்னாடி போகிறேன், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ சிலுவை பாடுகள், அவருக்கு சிலுவைன்னா நமக்கு ஒரு மாதிரி சிலுவை பாடுகள், அந்த பாடுகள் இருக்குது. நம்ம ஒன்றும் சிலுவையை தூக்கிட்டு சமைக்க வேண்டியதில்லை, நம்ம சிலுவையில் யாரும் நம்மளை சிலுவையில் அறைய வேண்டியதில்லை. ஆனால் சிலுவையில் அறையிற மாதிரி வேதனைகளை நமக்கு உண்டாக்குவாங்க. அப்போ அந்த வேதனைகள்லாம் அனாவசியமானா இல்லை. இந்த உலகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிசாசு இதை ஆளுகை செய்கிறான். பிசாசு இந்த உலகத்தை போட்டு ஆட்டி வைக்கிறான், தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். பாவம் செய்ய வச்சு உலக மனுஷர்களையும் உலகத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். ஆனால் இந்த பாவ உலகத்தில் கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறார். எதுக்கு? எப்போ அங்கே இருக்க ஆட்கள்லாம் யாராவது ரட்சிக்கப்படணுமா, பரலோகம் போகணுமா, இந்தா ஒரே வழி, இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணி வச்சுருக்கிறாரு, ஏற்றுக்கிறியா, நீ வா பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளை வச்சுருக்கிறாரு. அப்போ இந்த பிசாசு கோபம் வருது, இவ்வளோ பேர் என் கூட்டத்தில் இருக்கேன், இதில் 4 பேரை நீ கழட்டி எடுத்துட்டா போக பார்க்குற, விட மாட்டேன், உனக்கு கொன்னே விடுவேன் பார்த்துக்க அப்படின்னு. அங்கே பிசாசு இவ்வளோலாம் பேசுகிறது நமக்கு தெரியாது. ஆனால் மனிதர்களுடைய கிரியைகள் மூலமாக இதெல்லாம் பார்ப்பீர்கள். இந்த மனிதர்கள் அந்த பிசாசுகள் ஏவுகிற அந்த காரியங்களை செய்து உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். உங்களை கொன்று போட்டால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறது என்று அவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அப்படி தானே இங்கே போட்டிருக்கு. நீங்கள் உங்களை யாராவது அவங்க கொன்று போட்டால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள்னு அவங்க நினச்சிக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. ஆக இந்த சத்தியத்தில் நடக்கும்போது அது அநேக உபத்திரவங்களை, பாடுகளை இந்த பூமியிலே நமக்கு உண்டாக்குகிறது. ஆனால் இதெல்லாம் வேஸ்டானா இல்லை. நீங்கள் எவ்வளவா கர்த்தர் நிமித்தம் பாடுகள் சகிக்கிறீங்களோ, எவ்வளவா சத்தியத்தில் நீங்கள் உறுதியாக முன்னேறி கர்த்தருக்காக வாழுகிறீர்களோ, பாருங்க, கர்த்தருக்காக வாழுகிறது. அவர் நமக்காக மரித்தார். இப்போ நாம் மரிக்கிற வரைக்கும் அல்லது பரலோகம் போக வரைக்கும் நாம் கர்த்தருக்காக வாழணும். அவர் நமக்காக வாழ்ந்து காட்டினார், நம்ம இப்போ அவருக்காக வாழ்ந்து காட்டணும். அவர் நமக்காக மரித்தார், நாம் அவருக்காக மரித்தா பரவாயில்ல. அதுதான் இரத்த சாட்சிகள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இயேசுடைய சீஷர்கள் ஏறக்குறைய எல்லாருமே இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அதற்கேற்ற பலன் அவர்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக வாழுகிற இரத்த சாட்சிகளாக இருந்தாலும் சரி, இரத்த சாட்சியாக இல்லாமல் சாதாரண சாட்சியாக இருந்தாலும் சரி, யார் யார் எந்த அளவுக்கு இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு அங்கே பரலோகத்தில் வெகுமதி இருக்கிறது. அதை தான் நான் சொல்லுவேன், உங்கள் எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இங்கே நீங்கள் கர்த்தருக்காக பாடு சகித்து சத்தியத்தில் நடந்து தேவன் சொல்லுகிற நற்கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா அதற்கேற்றாற் போல் பரலோகத்தில் உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சேரும் அப்படி சொல்லுவேன் நான். ஏன்னா சொன்னது இயேசுநாதர் தான். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடனு கண்ணை விட்டு திருடுகிறது இல்லை அப்படின்னு அவர் தான் சொன்னார். நம்மளா சொல்கிறோம். அப்போ இங்கே கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள், அதை தான் பாருங்கள், இயேசு அவ்வளவு பாடுபட்டாருன்னு வாசித்தான். இந்த இன்னொரு வசனத்தையும் அதில் வாசிச்சிட்றேன். 1 பேதுரு 4 2 வசனம் வாசித்தான், இன்னொரு வசனத்தையும் அதில் வாசிச்சிட்றேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், பார்த்தீங்களா, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர்
ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். உங்கள் மேலே தங்கிட்டு என்ன பண்ணுறாராம்? அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இது எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறாராம். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக சத்தியத்தில் நீங்கள் நடக்கும்போது இந்த உலகத்தார் உங்களை தூஷிக்கிறாங்க. நீங்கள் தூஷிக்கும்போது அவர்கள் உங்களை தூஷிக்கும்போது அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். நீங்கள் தூஷிக்கப்படுறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவர் உங்கள் நிமித்தம் தூஷிக்கப்படுகிறார். ஏன்னா உங்களை தான் திட்டுறாங்க. ஆனால் இவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறதுனால தான் நம்ம சத்தியத்தில் நடக்க முடியுது. அப்போ இந்த உலகத்தார் எல்லாரும் நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறது நிமித்தம் உங்களை தூஷிக்கிறார்கள், ஆனால் உங்கள் நிமித்தம் அவர் மகிமைப்படுகிறார். இந்த வரியை பார்த்தீங்களா? அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அடுத்த 2 வசனத்தை வாசிச்சிடுறேன். ஆகையால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால் பாடுபட்டால், ஒருவன் உண்மை கிறிஸ்தவன் அப்படி வச்சுக்கோங்க. பேர் கிறிஸ்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் போல வாழுவாங்க. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமாம், கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறீங்க. இயேசு பிதாவாகிய தேவனுக்காக அவ்வளவு பாடுகள் சகித்தார். அதனால் இந்த உலக மக்களால் தூஷிக்கப்பட்டார், ஆனால் தேவனுக்கு மகிமையாக இருந்தார். இவர் தேவனுக்கு மகிமையாக இங்கே இருந்தார். அதுபோல் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு மகிமையாக இங்கே இருக்கலாம். அதை தான் சொல்ல வர்றாரு. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் எல்லாம் வேஸ்ட்டுங்க. நோ, நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறதுனால, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால இந்த உலகம் பொல்லாங்கான காரியங்களை, தீமையான மொழிகளை, பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். எங்க கண்டபடி வைகிறாங்க, கண்டபடி நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் உண்மை கிறிஸ்தவராக இருந்து பாடுபட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆக இதில் கவனமாக இருப்போமாக. ஏதோ நம்ம சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே இந்த எபிரேயர் 12 சில வசனங்களை வாசித்தோம். அதை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12 இயேசுவானவர் எப்படி பிதாவின் நிமித்தம் பாடுகளை சகித்து தனக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக பிதாவுடைய சித்தத்தை சிலுவையில் செய்து கொண்டிருந்தாரே, அவரை நினச்சிக்கங்க. நீங்களும் உங்களுக்கு அது மாதிரி பாடுகள் வரும்போது நீங்களும் அதை நினச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து இந்த பூமியில் சிட்சிக்கப்படுகிறதை பற்றி தொடர்ந்து அதில் வருது. இது கொஞ்சம் கடின உபதேசம் மாதிரி தெரியுது. உண்மையாக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்க எவ்வளோ பாடு வந்தாலும் சகிப்பாங்க. கர்த்தருக்காக நான் இவ்வளோ சகிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சகிப்பாங்க. அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு ஐயோ இப்படி பாடாகி போச்சே, ஐயோ இப்படி பாடாகி போச்சே, அப்படி இல்லைங்க. கிறிஸ்துவுக்காக நாங்கள் இதை சகிப்போம் என்று தைரியமாய் சந்தோஷமாய் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வார்கள். நான் வாசிக்கிறேன், அந்த வசனங்களை திரும்ப வாசிக்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இப்போ நம்ம உண்மை கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறாரே, அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஏன் பொறுமையோட? நிறைய பாடுகள், தடைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள். ஆனால் அந்த ஓட்டத்தை ஓடணும், பொறுமையோடு ஓடுவோமாக. இயேசு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஏன்னா தேவனுடைய வலது பாசத்தில் போய் உட்காரலாம், அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், கீழே இந்த ஆள்கள்லாம் எவ்வளோ துப்புனாங்க, கன்னத்தில் அடித்தாங்க, ராஜான்னு சொல்லிக்கிட்டு கிரீடம் வைக்கிறேன்னு முள்முடியில் வச்சாங்க,
எவ்வளோ கேவலமான தலையை துலுக்கிக்கிட்டு எல்லாம் பேசுனாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களே. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, மனசு உடஞ்சு போயிடாத அப்படின்றார். உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தாரே, அதை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு விபரீதங்களை ட்ரெஸ் அவுத்து விட்டாட்டாங்கங்க, நிர்வாணமாக சிலுவையில் ஏற்றிட்டாங்கங்க. நம்ம பாவத்தினாலே மனிதனுக்கு உண்டான நிர்வாணமாக அதனால் உண்டான அவமானம். இங்கே பாருங்கள், மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் நிர்வாணியாக தான் இருந்தப்படலை. ஆனால் பாவம் வந்தவுடனே வெட்கம் வந்துருச்சு. பாவத்தினால் உண்டான வெட்கம், அந்த பாவத்தினால் உண்டான வெட்கத்தையே நமக்கு போக்கணுமானா அந்த வெட்கத்துக்கான பாவத்துக்கான தண்டனையை அவர் அனுபவிக்கணும். அதனால் அவர் நமக்காக அங்கே நிர்வாணமாக சிலுவையில் ஏற்றப்பட்டாருன்னு பார்க்குறீங்க. அப்போ இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள்னு சொன்னால் சரிதானே? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம், ஆனால் இப்போ பாவங்களுக்கு போகிறதில்ல. ஆய்களும் கூட சில மிஸ்டேக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுது. மிஸ்டேக் வந்தோடனே லேசாக தட்டுறாரு. அவருடைய கோலும் தடியை நம்மை தேற்றும்னு எழுதியிருக்கு. அவருடைய கோலும் தடியை நம்மளை ஒழுங்கான பாதையில் போக வைக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மேய்ப்பன் நம்மளோட இருந்து ஒரு ஆடு எங்கேயாவது வேறு எங்கேயாவது ஓட பார்த்தா, வேலி தாண்ட பார்த்தா, இந்த மேய்ப்பனுடைய கோல் ஒரு தட்டி அது நம்மளை மந்தையோடு சேர்ந்து மொத்தமாக ஒரு இடத்துல மேய விடுவான். அப்போ நாம் தப்பு பண்ணுறப்ப நம்மளே 2 டோஸ் விட்டு நம்ம 2 அடி கொடுத்து நம்மளை சரி பண்ணுறாரு. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கிறது இல்லையா? ஏன் கண்டிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைய நல்ல பிள்ளையாக வளர்க்கணும். ஆனால் வாழ்க்கையில் பிள்ளைகள் வளரும்போது சண்டித்தனம் அங்கே ஏதாவது செய்ய தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சண்டித்தனத்தில் நீங்கள் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. சண்டித்தனத்தில் விட்டால் பிள்ளை கெட்டு போயிடும். ஆனால் அதை கண்டிக்கணும். அதுக்கு 2 டோஸ் விட்டு 2 அடி போட்டு அதை ஒழுங்குபடுத்தணும். அப்போ தான் அது உண்மையான மகிமையான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே வரும். அப்போ பரலோக பிதாவும் நம்மை சற்று கண்டிக்கிறார். அதாவது நம்ம யார் பர்ஃபெக்ட்டு? யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. அப்போ எங்கே சின்ன மிஸ்டேக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அங்கே 2 தட்டி நெழுவெடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம பாத்திரமாக இருந்தால் நம்ம நெளிஞ்ச பாத்திரமாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம நெழுவெடுப்பார். நம்ம அழுக்கு வந்துருச்சுனாக்கா அக்கினியில் போட்டு நம்மளை கொஞ்சம் சுத்தம் பண்ணுவார். அந்த பொன் வெள்ளி வேலை செய்கிற ஆள் அக்கினியில் போட்டால் தான் அதை சுத்தமாக்கி அவன் கேட்குற மாதிரி நம்மளை அந்த நகையை செய்ய முடியுது. அதுபோல் நம்மை அவர் விலையுயர்ந்த ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றணுமானா நெழுவிச்சு போனதெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நெழுவு எடுக்கணும், அதில் அழுக்கு இருந்தால் அழுக்கெல்லாம் போக்கணும். அதுக்காக அவர் நமக்கு சில சிக்ஷைகளை கொடுக்குறாரு. அதனால் அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்னு போட்டிருக்காங்க. கண்டிக்கிறார் என்று நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்துட்டீங்களா? மறக்காதீங்க. வாழ்க்கையில் நாம் அதாவது மிஸ்டேக்கே இல்லாமல் இருந்தால் பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருவான். அப்போ பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த பிசாசை அந்த வல்லமையில் போட்டு ஒழிச்சு கட்டிடுவான். ஆனால் ஏதாவது 1-2 மிஸ்டேக் வந்தோன்னே பரிசுத்தாவியில் நிரம்ப முடியல. அப்போ அந்த பிசாசு நம்மளை போட்டு ஏதாவது ஒரு விதத்தில் தாக்கிடுது, நமக்கு சோர்ந்து போகுது. ஆனால் சோர்ந்து போகாத, எழுந்துரு, கர்த்தருக்குள்ளே நீ எழும்பி பிரகாசி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் சோதனையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் சிட்சிக்கிறாருன்னா நம்மளை பிள்ளையார் நினச்சி தான் சிட்சிக்கிறாரு.
தெருவில் போகிறவனை நம்ம யாராவது ஒழுங்குபடுத்துறதுன்னு அடிப்போமா? அடிக்க மாட்டான். கர்த்தரை அடிக்க மாட்டார். அவர் பிள்ளைகளை மட்டும்தான் சிக்ஷிக்கிறாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மட்டும்தான் அடித்து சரி பண்ணுறீங்க. அதுபோல் கர்த்தர் தாம் பிள்ளைகளை மட்டும்தான் அடித்து நம்மளை ஒழுங்குபடுத்துகிறாரு. இதில் நீங்கள் பாக்கியவான்கள் தானே? ஓகே, காட் bless you.